ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய முஸ்கி வந்து அந்த இருக்குது பாருங்கள் பேங்கு. ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம முஸ்கி வந்து இருக்குது, ஆனால் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு கேஜ் இருக்கா அடுக்கடுக்கா, அந்த கேஜில் ஒரு சின்ன சம்பவம் ஆகிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 தவுடாலும் ஒரு வந்து அதாவது ஒரு ஓமரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ்புரா தந்தார், அவரோட தம்பி, அதையும் வாங்கிட்டு வந்து போட்டுருந்தோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கெட்டு அடிக்கல, அதை சரி இதுதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் திறந்து விட்டதுனால அது எங்கேயே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒன்றா அவர் வீட்டுக்கு போயிருக்கலாம், ஸோ அப்படின்லாங்கிறக்குள்ளே எங்கேயாச்சும் நிற்கலாம். ஆனால் வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா அது பழகவே இல்லை. பழகிருந்தால் கூட வந்துடும், ஸோ பழகாதனால வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேஜி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதை மட்டும் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன போகாது, ஸோ கன்னியாஸ்திரி இதில் இருக்குது. அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பேண்டேல் இருந்துச்சு, அந்த பேண்டேல் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகிடுச்சு. ஸோ அது எவ்வளவோ நம்ம வந்து ட்ரை பண்ணோம், பார்த்திங்கன்னா அது வந்து இது பண்ண முடியல, அதனால் இறந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ புறா தான் இருக்குது. இதுலேயும் ஒரு சில புறா கழிக்கணும், கழிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கர்ணப்புறா அந்த மாதிரி தான் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நேராக போயிட்டு நம்ம கர்ணப்புறா மட்டும் எடுத்து ஏற்றி விடலாம். ஸோ நம்ம கர்ணப்புறாவை ஏற்றி விட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுபோக கர்ணப்புறா அப்படின்னாலே நம்மக்கிட்ட அந்த இருக்குல்ல, அது ஒன்று தான் நல்லா நம்மக்கிட்ட டைமிங் கொடுத்து நல்லா பறக்குது. மற்ற எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் இதுதான். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக பல்ட்டி அடிக்குது. ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு கர்ணப்புறா மட்டும் பிடிச்சி இது பண்ணுவோம், ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே இப்போ தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கர்ணப்புறாவெலாம் பிடிச்சிட்டோம். ஸோ கர்ணப்புறா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஏற்றி விட போகிறோம், மேலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏற்றி விடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மக்கிட்ட உள்ளது தான், யார்ட்டையும் வாங்கலை. ஸோ இப்போதைக்கு எதுவுமே வாங்கலை நம்ம கிடையாது. வித்தியாசம் அடிக்குது அது நான் கணேஷ்புரா அப்படியா? ஓ இது நம்ம உள்ள தான் இருக்கோ, ரைட் ஓகே. எதையாவது ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 கடைசி விட்டு 2 தந்தார், அப்புறம் ஒன்றும் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ ஒன்று தான் நம்மக்கிட்ட கணக்கு, ஒன்று இது ஒன்று 2 ஏற்றி விட்ருக்கோம். முஸ்கி பேக்லேயே தான் நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் ஏற்றுமா, ஒயிட் ஏற்றுவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. பார்க்குது ஆனால் அடிக்கலை போயிட்டு அடிக்கிறேன். பூரா ஏற்றி விடும் போது ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றி விடுவோம்ல, அந்த யாவம் தான் வருது. அது என்ன, அது பாங்கட பள்ளி கடையாக கடந்தமானே இப்போ வாரம் பாசி போயிட்டு இருந்தாங்கக்கா. ஆமாம், இந்த வாரம் சனிக்கிழமை பார்ப்போம், முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பிரிச்சிடும். லீவு தான் எனக்கு. லீவு தானே, நான் லீவ் போட்டுறேன். எப்படியும் 2 லீவ் கிடைக்கும் எனக்கு. ஓகே அடுத்து. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கரணையை ஏற்றிருக்கோம். 4 கரணை பிறகு 1 2 3 4 டென்ஷன் ஆகிட்டு பார்த்தா எனக்கு டக்குன்னு. நல்லா அது பாட்டி கடற்கரை புறாவை கொண்டு போயிட்டு தேவையில்லாமல் யாரை வைக்கிறேன் மய வைக்கிறேன்ட்டு தான் நம்ம தான் வைப்போமே. சும்மா கடற்கரை புறாவை திறந்து விட்டுக்கிட்டு சரி தவிடாலும் சரின்னு சொல்லலாம். அவன் கஷ்டப்பட்டு நம்மளுக்குன்னு தந்தான், கொம்பர் புறா வச்சுருக்காங்க புறா இது அப்படின்னு சொல்லிட்டு தந்தான். அதுதான் எரிச்சலாகி போச்சு மீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கூடுக்குள்ளே அடிக்கும். அடிச்சு அடி இது என்ன இப்படி 4 அடி 4 5 ஏழு அடிக்குது. நல்லா பறக்குதுங்க. சரி அப்படியே பறக்கணும். தவணாவில் இப்போதைக்கு எதுவும் பறக்க வேண்டாம், இது மட்டும் அப்படி தவணால கொஞ்சம் இவன் தான் கொஞ்சம் சொதப்புவான். இவன் தான் எல்லா புறாவும் எல்லாத்தையும் இறக்குவான். ஆட்டத்தை காய்ச்சி அதை இறக்குறதே இந்த ஒரு இருக்கன் தான். இதான் அடிச்சு அடிக்க ஒயிட் இறக்கிட்டு ஒயிட்டு இவனும் ஜோடி இல்லை. அடுத்த வாட்டி ஒயிட்டாக இருக்கக்கூடாது. காப்பி கூட நல்லா பிறகு. இப்போ இதுவும் அங்கே போய் உட்காந்துருமே விலை கூட போய் ஜோடி தானே ரெண்டும்.
பல்ட்டி அடிச்சு பார்க்கவே இல்லை தர. ஆமாம் இது ஒயிட் அங்கே டேங்கில் உட்காந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் வரிசையாக பிறகு 1 2 3 4 அது 1 5 5 6 6 கார் தான் வேணுங்க. அவன் ஒன்று அப்போ உள்ள நல்லா மேலே ஏறி இருக்கணும். அஞ்சு தான் வேணும். 5 6 அதில் 5 தானே. சரி ரைட்டு. அப்படியே நம்ம தவடாலுக்கு முன்னே போயிட்டு தண்ணியும் இறையும் போட்டு விட்டு போயிடலாம் அவங்க. ஸோ ஃப்ரெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த இருக்க 3 புறா 3 கர்ணப்புறாவுமே பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வெள்ளை இருக்கு. இன்னும் 1 தான் பறந்துட்டு இருக்கு.